இப்போ இலங்கையை பொறுத்தளவில் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்காங்க. சகோதர சிங்கள மொழியைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் மியூசிக் குரூப் எல்லாம் போய் சந்திக்கிறாங்க. ரொஷான் ஃபெர்னாண்டோ, அப்புறம் ஜிப்சிஸில் இருக்கிறவங்க, சன்ஃப்ளவர் எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க ஜனாதிபதியை. ஆனால் தமிழ் கலைஞர்கள் இதுவரை ஜனாதிபதி பதவியேற்று 2 வருடமாக போகின்றது. இதுவரை தமிழ் கலைஞர்கள் யாரும் போய் ஜனாதிபதியை சந்திக்க இல்லை. ஜனாதிபதியை சந்தித்தால் தானே அவர் ஏதாவது உதவி செய்வார். ஏன் நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறீங்க? என்ன காரணம்? இது ஒருத்தர் ஒத்துமை இல்லாதது தான் காரணம். இப்போ அவங்க போகிறேன்னு சொன்னால் இவங்க விரும்ப மாட்டாங்க, இவங்க போகிறேன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ இதால் ஜனாதிபதியை போயிட்டு சந்தித்து செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் எல்லாம் பின்னோக்கி செல்லுது. இதை யாரை கூட்டிகிட்டு போகணும், யாரோட பேசணும், யார் பேசுவா அப்படின்ற ஒரு இதை உருவாக்கிக்கொள்ள எல்லாருமே தலைவர்களாவினா ஒரு விஷயம் நடக்காது. தலைவன் ஒன்று தான் இருக்கணும். மற்றது விஷயம் நடக்கிறேன்னு சொல்ல தலைவன் ஒன்று இருக்கணும். அப்போ தான் அதை பேசி நாங்கள் இந்த இதை கோஆர்டினேட் பண்ணிடலாம். எல்லாருமே தலைவராக நிற்கணும், நான் தான் முன்னுக்கு நிற்கணும்னு சொன்னால் அவங்கள பேச அவங்கள அப்படி இல்லை. கோஆர்டினேட் இருக்கீங்க, எங்களோட கோஆர்டினேட் இல்லை. அதுதான் இது பிரச்சனை. இப்போ எங்களோட கலைஞர் சங்கத்திலேருந்து நாங்கள் குறிப்பிட்டு நாங்கள் சரிந்த முடிவெடுக்கணும். நான் ஊடக ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன். ஜனாதிபதியை நேராக சந்திக்கிறாட்டி நான் ஊடகத்தால் சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் நான் அதை பற்றி இந்த பாசில் கவி அவங்களோடலாம் பேசினேன். சாதாரணமாக இளங்கோடையும் பேசினேன் அந்த சப்ஜெக்டை. நான் இதோட பற்றி நான் கலந்து உரையாடினேன். இந்த மாதிரி ஒரு இது ஒன்று செய்யும். அப்போ அந்த ஊடகங்களில் அவர் பார்ப்பார், இந்த கலைஞர்கள் பாதிக்கப்படுறதை பற்றி பார்ப்பார். அப்போ அவருக்கு தெரிய வரும், விழிப்புணர்வு வரும். இதே எனக்கு ஞாபகம் வருது 2000 வருஷத்தில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதிக்கும் போது எங்கள்ட கலைஞரில் ஒன்று சேர்ந்து போனாங்க. ரிஹர்சல் ஹால் ஒன்று இல்லை, ரிஹர்சல் ஹால் ஒன்று தர சொல்லி. ஆனால் அவரோ செய்யலை, அதை ஜனாதிபதி செய்யலை. அப்போ அதால் அது நடக்கவும் இல்லை, நடைமுறையில் வரையும் இல்லை. பார்த்து சொல்கிறோம், அதை பற்றி யோசிப்போம்னு சொல்லிட்டு அதோடு அப்படியே நின்றுச்சு. நான் இப்போ கருத்தாக கேட்குறேன் ஜனாதிபதி அவர்கள்ட்ட. இதை தமிழ் நிகழ்ச்சி பார்ப்பாரோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கட்டாயம் அவர் பார்ப்பார்னு நான் நினைக்கிறேன். ஜனாதிபதி அவர்களே, அன்றுவ திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களே, உண்மையிலே சில விஷயங்கள் பின்தள்ளி போகிறது. கலைஞர்கள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு நீங்கள் அரசாங்க அனுசரணைகள் மூலியமாக பல நிகழ்ச்சிகளையும் பல நிறுவனங்களுக்கு இந்த ஸ்டார் டிவி அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ அவங்க நிகழ்வு ஒன்று செஞ்சு அந்த ட்ராமா அந்த மாதிரி எல்லாம் கொண்டு அவங்கள முன்னோக்கி சொல்லுவாங்க. இந்தியன் கலைஞர்கள் வாரதனை எங்கட கலைஞர்களே முன்னுக்கு நிற்பாங்க. அதால் அந்த மாதிரி ஒரு இது செஞ்சு தாங்க. மறுபடியும் கலைஞர்கள் மிச்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கலைஞரோட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏண்டா இன்றைக்கி பாருங்கள், சாப்பாடு தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடும் உயிர் வாழ்கிறதுக்கு குடிக்கிற மாவுலேருந்து முக்கியம். அது கூட சரியான முறையில் விலைவாசியில் கிடைக்கிறதில்ல. அவர் சம்பாதிக்கிற 2000 ரூபாண்டா இங்கே 4000 ரூபா 5000 செலவு வருது. ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் இந்த மக்களை பற்றி நீங்கள் திரும்பி பாருங்கள். ஏண்டா ஒருத்தர் உயிர் வாழ்ந்தா தான் அடுத்தவருக்கும் அவங்களுக்கு ஓட் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கி மந்த பூசணையில் மிச்சம் பாதிக்கப்பட்டிருக்குது பிள்ளைகளெல்லாம். ஜனாதிபதி அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கொள்கிறேன். என்னென்னா பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் தூக்கி வச்சுருக்கீங்க, கஜானா நல்லபடியில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இறைவன் அருள் வரக்கத் கிடைச்சிருச்சு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. எங்களை நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும், கலைஞர் மட்டும் இல்லை, கலைஞர் மிச்சம் ஒரு டீக்கு கூட சரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் சேர்த்து இந்த சாமான வேலையை குறைங்க. எல்லாத்திர வேலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலைக்கு விற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாங்க புடிச்சிட்டில் போட 50 ரூபா குறையின்றாங்க, இங்கே 50 ரூபா கொடுத்து கூட அவங்க 50 ரூபா கூட பார்க்குறாங்க மக்கள். அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அப்போ சிலது மந்திரிமார் பேசக்கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், நாங்கள் இப்படி தான் எடுத்து எங்களுக்கு போன கதை எங்களுக்கு வேணாம். ஒரு நல்ல விழிப்புணர்வு இந்த ஜனாதிபதியோட நாங்கள் கொண்டு நாட்டு க்ளீனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதால் தான் நீங்கள் வந்ததோட மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கிறேன்னா எல்லா பொருள்லையுமே, சாப்பிடக்கூடிய அனைத்து பொருள்லையுமே நிச்சயமாக ஒரு குறைபாடு ஒன்று காணணும். சும்மா 5 ரூபா 10 ரூபா குறைச்சி வேலை இல்லை. மக்கள் நீங்கள் ஆடம்பரமான வாகனத்துக்கு டெக்ஸ் அடிக்கிறீங்க, பத்து அடிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. அதுவும் உங்களோட கஜானாக்கு தான் வருது. அந்த கஜானாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் ரேகுலர் அடிக்கிறீங்க. ஆனால் மக்களுக்கு குடிக்கிற தின்றதில் நீங்கள் அடிக்காதீங்க, அவங்களுக்கு கொடுங்க, நல்லா குறைச்சி கொடுங்க. பொருளாதாரத்தில் மிச்சமே இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்தியாவில் ரேஷன் கார்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அந்த ரேஷன் கார்டில் அவங்களுக்கு போதிய 15-20 நாள் சாப்பிடல. இங்கே அப்படி ஒன்று இல்லை. அதால் எல்லாமே வாங்கி தின்ற நிலைமையில தான் நிற்கிறாங்க. அதால் மாவுலேருந்து அரிசி என்ன இப்படி மாஃபியாவை ஆகி இருக்குது. ஏன் ஜனாதிபதி அவர்கள், நீங்கள் ஒரு தலைவர், உங்களுக்கு மிஞ்சி அவங்களுக்கு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் அப்படி தேவையில்லை. நாங்கள் இறைவனுக்கு பயந்து நடக்கிறோம். ஜனாதிபதி அவர்களே, நான் சொல்கிறேன், நிச்சயமாக இந்த மக்களுக்கு நீங்கள் எல்லா பொருட்களையும் விலை குறைபாடு செஞ்சு கொடுங்க. ஏண்டா ஒருத்தர் திண்டு ஓட் போய்ட்டு யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, தின்ன கொடுங்க. அப்போ தான் பாரு, தான தர்மம் என்னத்துக்கு கொடுக்குறோம், நாங்கள் சாப்பிட என்னத்துக்கு கொடுக்குறோம்.
வரக்கத்துண்டு. அது அப்போ தான் உங்களோட நாட்டில் நீங்கள் செய்கிற சேவை, உங்களோட ஜனாதிபதி சேவை மேலும் மேலும் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு சாப்பாடு வயிற்று கொடுக்குறத குறைச்சி கொடுங்க எல்லாருக்கும். இது என்ற ஒரு வேண்டுகோள். ஒவ்வொரு மக்களும் கஷ்டப்படுறாங்க, அதை மட்டும் செஞ்சுருங்க. மற்ற நான் மிச்சமாக உங்கள்கிட்ட நான் இது கேட்கல. மற்ற வீடு வசதி இல்லாமல் மிச்சம் கஷ்டப்படுறாங்க, அதையும் பாருங்கள். கலைஞர் மிச்சம் கஷ்டப்படுறாங்க வீடு வசதிகளும் இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்வது என்னென்னு சொன்னால், இந்த இப்போ வெளியே மலை பகுதிகள் எல்லாம் கடைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பென்ஷனும் இல்லை, ஒரு இது ஒன்று வரப்போகிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு ஒழுங்கமைப்பு செஞ்சு அவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வேலை செஞ்சாங்க, ஈஃபியை போடுறேன்னு சொன்னாங்க, சில இடத்துல போடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு கொடுக்கணுன்ற புதிய சட்டத்தை நீங்கள் கொண்டாடணும். அதை ஏன்னா இத்தனையோ ஊழியர்கள் இப்போ அரசாங்க ஊழியர்கள் மட்டும் அரசாங்கத்தில் கிடைக்குது, அவங்கள மட்டும்தான் எதிர்பார்க்கக்கூடாது ஜனாதிபதி அவர்களை. இவங்களுக்கும் ஒரு வழிவகுத்து கொடுங்க. அனைத்து வேலை செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும், அனைத்து மக்கள் சாதாரண வயதிலிருந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஒரு 5-10 வருஷம் வேலை செஞ்சாலும் பின்னுக்கு ஒரு நோய் நொடி வந்தால் கூட இப்போ சரியான நோய் கூடிருச்சு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்களையும் சரியான முறையில் எம்ஆர்ஐக்கு இதுக்கு போனால் 3 மாதம் டேட்டா போடுறாங்க, ஒவ்வொரு டெஸ்டிங்க்கு 3 மாதம் 4 மாதம் டேட்டா போடுறாங்க. அது மிச்சம் கஷ்டப்படுறாங்க, கலைஞர் கஷ்டப்படுறாங்க, மக்களும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இல்லாமல் அதுக்கான உரிய மெஷின்கள் நீங்கள் இன்னும் நாட்டில் அதை கேட்டு சரி இது உடனடியாக செய்கிறதுக்கு அப்படி வந்தால் அதை உடனே எடுத்து பார்க்குற அளவுக்கு கொடுங்க. இன்றைக்கி கேன்சர் நோய்கள் அகோரமாக போயிட்டுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நோய்களும் ஹார்ட் அட்டாக் அகோரமாக போயிட்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு உடனே அந்த இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. 3 மாதம் டேட்டை போட்டு கொடுக்கார திட்டம் தான் இப்போ நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஆக்குங்க ஜனாதிபதி அவர்களே. உங்கள்கிட்ட நான் கேட்குறது தான், நாட்டில் பசியை சரியான முறையில் போக்கி அவங்களுக்கு குறைய விலையில் பெற்றுக் கொடுங்க. ஹாஸ்பிட்டல் விஷயங்களில் மெடிசினை குறைங்க. சில மெடிசின் வந்து இங்கே கொடுக்குறாங்க, சிலது எழுதி பாமசியில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு வாங்கிக்கொள்ள கஷ்டமாக இருக்குது ஜனாதிபதி அவர்களே. இதையும் நீங்கள் கவனத்தை கொண்டு இதையும் செய்யுங்க. நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். தமிழ் நிகழ்ச்சி நீங்கள் கட்டாயம் இதை பார்க்கணுன்றதையும் நான் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல கலைஞனாக நான் உங்கள்கிட்ட இதை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்வதும் சரிதான் நாசர் அவர்களே, நீங்கள் சொல்கிற விடயத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்களோட வயதில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, முஸ்லீம் தமிழ் கேபினட் அமைச்சர்கள், பல கேபினட் அமைச்சர்கள் இருந்தார்கள், பல சிரேஷ்ட தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அவர்களது காலத்தில் தமிழ் கலைஞர்களுக்கும் முஸ்லீம் கலைஞர்களுக்கும் செய்ய முடியாத விடயத்தை இவர்களிடம் நாங்கள் எப்படி எதிர்பார்ப்போம்? அடிமேல் அடி அடித்தால் தான் அம்மி நகரம்னு சொல்லுவாங்க மிஸ்டர் பிரேம். இப்போ நாங்கள் அடிக்கிறது அடி, இப்போ அம்மி நகரணும். இப்போ நாங்கள் அன்னத்தை தான் பேசினாலும் இதை வந்து அவன் பேசுகிறான் இவன் பேசி என்ன நடக்குன்னு சொல்லி நினச்சாங்கன்னா அது தப்பு. ஏண்டா இறைவன் அருள் வந்து எனக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் தானே கேட்குறேன். நான் சுயநலமாக எனக்காக வேண்டி கேட்கலையே, பொதுவாக நான் மக்களுக்காக வேண்டி கேட்குறேன். எனக்கு கேட்குற ரைட்ஸ் இருக்குது எனக்கு. அப்போ அதை வந்து அவங்க கண் கொடுத்து அதை காது கொடுத்து கேட்டாங்கன்னா அவங்களோட வெற்றி பல நாளாக நாங்கள் நிலைக்கும். அதே மாதிரி முந்தி உள்ளவங்க என்னன்னு சொன்னால் அவங்களோட பொக்கட்டு வாசிக்காக வேண்டி பார்த்துருக்கிறாங்க அப்படின்றத இப்போ விலங்க வந்து தானே மக்கள் ஒதுக்கினாங்க. இப்போ அவங்களும் எல்லாரும் இல்லை, சில பேர் சேவை செஞ்சும் இருக்கிறாங்க. நான் அவங்களே ஒதுக்க வரலைங்க எனக்கு. அப்போ அதால் வந்து இப்போ இருக்கிறவங்க ஒரு விழிப்புணர்வு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னு சொல்லித்தான் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பிக்கை வீண்படுத்தக்கூடாது. ஆனால் எல்லாமே தலைவருக்கு தான் பொறுப்பாக இருக்கவும் மேலாது. ஏன்னா தலைவருக்கு வந்து பின்னால் உள்ளவங்க வந்து சரியான ஸ்பீட் ஹெல்ப் பண்ணணும். அவருக்கு ஸ்பீட் ஹெல்ப் பண்ணினா தான் அவருக்கும் பண்ணேலும். ஒரு மனிதனுக்கு கெப்பாசிட்டி இவ்வளோ, அவர் வந்து இறைவன் இல்லையே பல கண்ணுடியான் பார்க்குறதுக்கு. அவர் வந்து பல பேர்கிட்ட கோரிக்கை இதை வச்சு அவங்கள ஓட வச்சு இதை பொதுவாக செய்யுங்க. ஒருத்தருக்கு கூப்பிட்டு சிபாரிசு செய்கிறது இல்லை, ஒருத்தருக்காக செய்கிற விஷயம் உண்டு இல்லை. ஆனால் முந்தி உள்ளவங்க கஜானாவை நினைக்கிறதும் அவங்களோட பிள்ளைகள் தான் வந்து விஐப்பாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அதுதான் இருந்துச்சு. இப்போ அநேகமாக அதுகளை மாற்றம் வரணுன்றதை மக்கள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு இருக்குது. இப்போ நான் வந்து அந்த ஜனாதிபதி நல்லம் இந்த ஜனாதிபதி கெட்டவர் அப்படியெல்லாம் சொல்லவே வரலை. எங்களுக்கு போனது முடிஞ்சுது. அது எங்களுக்கு இப்போ வராது. இருக்கிறவர் தான் இப்போ வந்து எங்களுக்கு வழிகாட்டணும். ஏன்னா இவர் தகப்பன் இஸ்தாமனை ஒன்று எடுத்திருக்கிறார். பொதுவாக பிள்ளைகளை அழகாக சீர்குளித்து அவங்கள நல்ல அழகான முறையில் வளர்த்து ஆளாக்கி வாலிபமாக்கி நல்ல பிள்ளையாக வளர்த்தா தான், இந்த நாட்டை வளர்த்தா தான் அது நல்ல பேர் கிடைக்கும் ஒரு தகப்பனுக்கு. அதை தான் அவர் செய்யணும். ஒழிய ஒன்று குடிக்காமல் ஒன்று தின்ன கொடுக்காமல் அப்படி இப்படி தான் ஒரு ஊதாரி கேட்ட தகப்பன் தானே சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்துக்கு எங்கள் ஜனாதிபதி அவர்கள் வரக்கூடாது. மந்திரிமார்களும் அவங்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சாட்சிமார் தானே அவங்கெல்லாம். அப்போ அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த நாட்டை மேம்படுத்துறதுக்கு அவங்க உண்மையான உயிர் கொடுத்து உண்மையான உணர்வோடு இருக்கிறதுக்கு. எல்லோரும் உடுத்துக்கிடுத்து மேக்கப் பண்ணி கொண்டு பார்லிமெண்ட்டில் போயிட்டுக்கிட்டு 2 வாரத்தை கத்திட்டு வந்து வேலை இல்லை. விஷயம் நடக்கணும்.
கத்துறது எல்லாத்துக்கும் செய்யலாம், பொதுவான ஒரு வேலை தானே கத்துறது, வாயை கொடுத்தது கத்துறதுக்கு தானே. கத்துறதுல விஷயம் செயல்படணும், வேலை செய்யணும். இந்த வேலை இருக்கானே ஜனாதிபதி கவனம் செலுத்தணும், அவ்வளோதான். இதை இறங்கி செய்யணும். இந்த நாட்டுக்கு எவ்வளோ உதவிகள் மற்ற நாடு செய்யுது, அது மாதிரி நான் முன்னால் சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் இதெல்லாம் எதாவது கொஞ்சம் கண் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசியல் ஒரு வித்தியாசமாக தான் போகுது, அது எனக்கு தெரியும். உள்ளவங்களும் அப்படி செய்யலை, இவங்களும் செய்யலைன்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது. அவங்க போன கதையை விடுவோம், நான் இப்போ வர்ற கதையை மட்டும் பார்ப்போன்னு தான் நான் சொல்கிறேன். பிரியம், இப்போ பொதுவாக இந்த அரசாங்கத்தை சொல்கிறாங்க ஒரு ஊழலற்ற அரசாங்கம் என்று. அதே போன்று இந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிக நேர்மையான அரசாங்கம் என்று சொல்கிறாங்க. உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் பிரியம். இப்போ நாங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் ஊழல் இல்லை, ஒற்றுமையாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னும் டைமிங் கொண்டு எடுக்கும். என்னென்னு சொன்னால் ஒரே நடைக்கு இவங்க அந்த டைமிங்கை கொண்டாட இயலாது. அது எல்லாத்தையும் மக்கள் எதிர்பார்க்குறது அவர் ஊழல் ஒழிச்சாரா சல்லியை கொண்டாரா அப்படி இல்லை. நாளைக்கு காலையில் புறப்பட்டா பிள்ளைகளுக்கு என்ன தப்பா சாப்பாடு கொடுக்கறது யோசனை இருப்பாங்க. அவங்க இந்த ஊழலை பற்றி அவங்களுக்கு தெரியாதுங்க. இது ஒரு வித்தியாசம். இப்போ ஜனாதிபதி நாட்டை ஒழுங்காக செய்கிறதுக்கு அது ஊழல்னு இந்த படிப்பறிவு உள்ளவங்க அந்த பாமர மக்கள் இதெல்லாம் பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்போ அந்த மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கை நிலைமைகளை தான் யோசிச்சு கொண்டிருக்காங்க. அதை சரி செஞ்சுட்டு இவர் செய்கிற வேலையை அவர் செஞ்சுட்டு போகட்டும். ஊழல் இல்லாமல் மக்கள் நல்ல விஷயம் தான் நாட்டுக்கு. ஏன்னா ஊழல் இல்லாத நாடு நல்லதாக அமையும். அதை அவர் செஞ்சுட்டு போட்டோம், அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. கொண்டு போன சல்லியை கொண்டாடுறாரு, அதையும் கொண்டு வந்து போட்டுட்டோம். அதெல்லாம் அவரோட சில சமயம் அந்த வேலை நடக்கும். ஆனால் நான் சொல்கிறது என்னன்னு சொன்னால், அது எல்லாம் செய்ய பசி தாங்காது, பசி பொறுக்காது. அந்த பசியான பொருட்களுக்கு வெள்ளை ஆக குறைஞ்சி கொடுக்கணும் ஜனாதிபதி அவர்கள். இதுதான் என் வேண்டுகோள். அவங்க வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரத்தை சரியாக செய்யுங்க. மறுவா கிடைக்கிற சம்பளங்கள் இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா அவங்க ஓடி ஆடி வராங்க. ஒரு மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா செலவழிக்குன்னு சொன்னால் 40,000 45,000 கொடுக்குறாங்க. இனி இந்த சம்பளங்களுக்கு 10 நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு மாவுட்டின் வாங்கி குடிக்கவே இல்லாது. என்னண்டா 350 ரூபா உள்ள மாவு இன்றைக்கி 1000 சுற்றில் நிற்குது. அதே நிறுவனத்தில் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா நிறுவனங்கள் நல்ல நல்ல வசதி, அவங்களுக்கெல்லாம் பறக்கத்தான் இருக்குது. அது அரிசியை எடுத்துக்கொள்ளுங்களேன், இந்த 1800 5 கிலோவுக்கு 6 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது என்னங்க, இதை பார்த்துக்கணும், இப்போ வேலை இல்லையா? அப்போ இதில் எப்படி நாங்கள் மக்களுக்கு சரியான வேலையில் சாமனம் போயிட்டு செய்யணும்? இதை சில நாடு அரிசி அதெல்லாம் குறைபாடு செய்யணும். முதலாவது மனுஷனை வாழ வைங்க, சாப்பாடை கொடுத்து மந்த போஷணம் இல்லாமல் வாழ வைங்க. மற்ற சேவையை நீங்கள் நாட்டில் செஞ்சுட்டு போங்க. அதுக்கு அரசியல்வாத எதிர்ப்பு செஞ்சா அதுக்கு மக்கள் சரியான முறை அவங்களுக்கு அடித்தர அவங்க உதவுவாங்க. அதுக்கு நீங்கள் முதலாவது மக்களை வாழ வைங்க. அதுதான் எனக்கு வேண்டுகோள். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.